நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விருத்தாச்சலம் அருகே விளைநிலத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழந்த செல்வம் என்கின்ற விவசாய குடும்பத்தினருக்கு மின்சாரத்துறையினர் 50 லட்சம் இழப்பீடு தொகை மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சாத்தாப்பாடி கிராமத்தில் செல்வம் என்கின்ற விவசாயி அவருடைய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் போது விளைநிலத்தில் மின்சார கம்பி அறுந்து கிடந்துள்ளது. மேலும் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த செல்வம் என்கிற விவசாயி எதிர்பாராமல் மின்கம்பியை மிதித்ததால் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். மேலும் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் செல்வத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மின்சாரத்துறையின் அலட்சிய போக்கினாலும் மின்கம்பிகளை சரியான முறையில் பராமரிக்காதாலும் செல்வம் என்கின்ற விவசாயியின் உயிர் பறிபோனதாக கூறப்பட்ட விவசாயிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தமிழக அரசு செல்வத்தின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் இழப்பீடு மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசாங்க வேலை வழங்க வேண்டும் என்றும் கூறி செல்வத்தின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம்.